பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்குக்கான ஏற்பாடுகள் பற்றி இப்போ காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சொல்லுவார். தேர்தல் நடத்தை விதிகள் அறிவிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைத்து கட்சிகளுக்குமே வந்துட்டு நம்ம பிரச்சாரமும் சரி, சாலை வளமா இருக்கட்டும், அனைத்து வகையான பிரச்சாரங்களுக்கும் முறையான பாதுகாப்பு இந்நாள் வரைக்கும் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமும் 3 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காவல்துறையும் சரி, துணை ராணுவ படைகள் வந்திருக்காங்க, தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறோம். சட்ட ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சட்ட ஒழுங்கு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரா இருக்கு, எந்த பிரச்சனையும் இப்போ கிடையாது. இப்போ இந்த எம்சிசி வயலேஷன் கேசஸ் நம்ம பாத்தீங்க அப்படின்னா அதுவும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த சட்டவிரோதமா வந்துட்டு மதுபானத்தை விற்பனை செய்யறது, அதுக்கப்புறம் வந்துட்டு போதைப் பொருட்கள், இதெல்லாம் சேர்த்து மொத்தமா 652 வழக்குகள் மார்ச் 16 இருந்து இந்நாள் வரை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,15,29,000 கேஷ் சீஸ் பண்ணியிருக்கோம். அதுல 1,02,87,938 ரூபா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பணப்பட்டுவாடாக இருந்த பணத்தை வந்துட்டு பறிமுதல் பண்ணி 22 வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கோம். இன்னும் எங்களுடைய இந்த எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரகசிய உளவு மூலியமா ஓட்டுக்கு விற்பனைக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு இன்னும் மென்மேலும் வந்துட்டு சீசர் பண்ணி ஒரு சுதந்திரமான தேர்தல் நடத்துறதுக்கு நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம். போலீஸ் பொறுத்த வரைக்கும், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்துறதை பற்றி மொத்த தேர்தல் நடத்தை விதிகள் ஆரம்பிச்சு ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு வெளியே பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்க என்னென்ன பண்ணணும், அவங்க எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எல்லா விதமான ட்ரைனிங் கொடுத்து முடிச்சாச்சு. இன்னொரு ரெஃப்ரெஷர் ட்ரைனிங்கும் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த 48 மணி நேரத்துல, அதாவது இந்த சைலன்ஸ் பீரியட் 48 ஹவர்ஸ்ல வேற சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்து இந்த கட்சியை சார்ந்த நபர்களும் இன்னொரு பிற சட்டமன்ற தொகுதியில தங்கி வேலை பார்க்க கூடாது. இதோட விழிப்புணர்வும் நம்ம ஏற்கனவே வந்து எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்தாச்சு. இந்த மஹால்ஸ், அதுக்கப்புறம் லாஜஸ், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸா செக் பண்றதுக்கு நம்ம முனைப்பா இருக்கோம். ஸோ அனைத்து மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாரும் வந்து தன்னுடைய ஓட்டுரிமை வந்துட்டு செலுத்துமாறு காவல்துறை சார்பா, தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பா வேண்டுகோள் வைக்கிறேன். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சார்பாக நான் சொல்ல விரும்புவதுன்னா, இந்த தேர்தலில் சுதந்திரமாகவும் வந்துட்டு நடத்துறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் டோட்டலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நானும் கலெக்டர் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வையாளர் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் டிப்ளாய்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க, அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அது 3642 பேர். இது வந்துட்டு காவல்துறையினர் சேர்த்து துணை ராணுவ படை, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போலீஸ் காம்பவுண்ட் சொல்லுவாங்க, ஹோம்கார்டு இருப்பாங்க, உங்களுக்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, ராணுவ படை ஓய்வு பெற்ற ராணுவத்திலிருந்து இருக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் சேர்த்து 3642 பேர் இருந்தது. டெடிகேட்டடா போலிங் ஸ்டேஷன் செக்யூரிட்டிக்காகவே, ஒவ்வொரு பூத்தான செக்யூரிட்டிக்காகவே நம்ம